Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோஸில் எல்லாமே பேக் வந்து எப்படி கட் பண்ணணும், அதில் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதே மாதிரி அதை வச்சு ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணணும், அதில் யோக்குக்கு இதுக்கெல்லாம் எப்படியெல்லாம் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணணும், நெக்கு இதெல்லாம் லூஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும், அதை தொடர்ந்து யோக் வந்து எப்படி கட் பண்ணுறதும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கடந்த வீடியோவில் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இதனுடைய லிங்க் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக வர டவுட்ஸ் வந்து கிளியர் ஆகும். ஏன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தா தான், ஏன்னா நீங்கள் திரும்ப திரும்ப கேட்குறது எல்லாமே வந்து ஒரே விஷயமான டவுட்ஸ் தான். அதாவது பேசிக்காக ப்ளவுஸுக்கு மட்டும்தான் நிறையா டவுட்ஸ் வந்து கேட்டுட்ருக்கீங்க. அப்போ அதுக்கான வீடியோஸ் தான் நான் பர்டிகுலராக இப்போ நான் போட்டுட்ருக்கிறது. அப்போ அந்த டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியர் ஆகும். அதே மாதிரி யோக் எப்படி கட் பண்ணுறது, எப்படியெல்லாம் எந்த மாதிரி செஸ்ட் இருந்தால் எப்படி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி யோக் வைக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம். அதாவது இப்போ எதுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, புதுசாக பார்க்குறவங்களுக்கு இதை பற்றியெல்லாம் நான் ஒரு வீடியோஸ் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா ரிப்பீட்டடாக நான் சொன்னதையே சொல்கிறேன் அப்படின்னாலும் பார்க்குறவங்களுக்கு அதை சொன்னது மாதிரி இருக்கலாம். ஆனால் புதுசாக வர்றவங்களுக்கு இதை சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம நார்மலாக ஒரு ப்ளவுஸை வந்து தைக்கணும் அப்படிங்கிறது வந்து வேறு விஷயம், நல்லா ஃபிட்டிங்காக கொஞ்சம் மாடர்னாக தைக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாமே. அதாவது ஒரு கடையில் ஒரு ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டில் தைக்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு நம்ம தைக்கிறோம். அதே மாதிரி நம்ம ஒரு ஷாப் வைக்கிறோம், ஒரு வெளியில் ஒருத்தங்களுக்கு தைச்சி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது செட் ஆகாது. அப்போ நம்ம கொடுக்கும்போது வெளியில் நம்ம வந்து நீட்டாக கொடுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஒரு கடையில் ஒரு ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷிங்காக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது மாதிரி நீங்களும் பண்ணலாம். அது ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும். என்னென்ன டவுட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்லீவுக்கு வந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுவோம், எப்படி அந்த ஆம்ஹோல் மார்க் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஒரு பட்டன் வரும், அதை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னால் கால் அட்டன் பண்ணி உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண முடியாது, கண்டிப்பாக கடையில் ஒர்க் இருக்கிறனால. அதனால் நீங்கள் திரும்ப நீங்கள் கேட்டாலும் கமெண்ட்ஸில் கேட்டாலும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு ஒரு ஸ்லீவ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்லீவ் அப்படிங்கும்போது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் ஸ்லீவ் அது மாதிரி தான் நம்ம வந்து போட்டுட்ருப்போம். அப்போ அது வந்து நம்ம ரெகுலராக ஒரே மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து அந்த ஸ்லீவோ அல்லது அளவு ப்ளவுஸை வச்சோ அப்படியே ட்ரா பண்ணி கூட நம்ம வந்துட்டு அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் இப்போ வர ஸ்லீவ்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்போ ஸ்லீவ் வருது, அதே மாதிரி ஆஃப் வந்து பஃப் வச்சு வருது, ஆஃப் வந்து நார்மலாக வருது, அதே மாதிரி பெட்டல் ஸ்லீவ் வருது, ஃபுல் ஹேண்ட் வருது, 3/4 வருது. இப்படி நிறையா வந்து ஸ்லீவ்ஸ் வந்து நமக்கு மாடல்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நம்மக்கிட்ட கேட்குறாங்க. அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு தெரியாது அப்படின்றத விட அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். பேசிக்கான கட்டிங் வந்து எல்லாத்துக்குமே ஒன்று தான். அதாவது ஒரு ஹாஃப் ஸ்லீவ் அப்படின்னா ஒரு 6 இன்ச்சு வருது அப்படின்னா, சுற்றளவு ஒரு 12-13 இன்ச்சு வருது அப்படின்னா அது பேசிக்காக நம்ம போடுற ஒரு ஸ்லீவ் தான், ஸ்லீவ் பேட்டர்ன் தான். அப்போ அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே நம்ம போடுறோம். எந்த விதமான மாடலாக இருந்தாலும் அதுக்கு பேசிக் என்ன அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் தான். எந்த ஒரு ட்ரெஸ் நம்ம தைச்சாலும் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம ஒன்று நம்ம உடம்புக்கு வச்சுருப்போம். அதை வச்சு தான் டிசைனாக ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணுவாங்க. அந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஈஸ் அலவன்ஸ், சீம் அலவன்ஸ் எல்லாமே கொடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம். இப்போ ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான். ஒரு ஆஃப் ஸ்லீவ் அப்படின்னா பேசிக், எல்லா ஸ்லீவுக்குமே பேசிக் வந்து ஒரு நார்மலான ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் தான். இப்போ அந்த ஸ்லீவ் வந்து நம்ம எப்படி போடுவோம், ஒரு சிலர் நினைக்கிறாங்க ஒவ்வொரு பஃப்புக்கும் ஒவ்வொரு ஃபுல் ஹேண்டுக்கும் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் எப்படி தைக்கிறது, இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸ்லீவ் அப்படிங்கிறது பேசிக்காக ஒரே ஒரு விஷயம்தான். அதை கரெக்டாக நம்ம ஆம்ஹோலுக்கும் லென்த்துக்கும் தகுந்த மாதிரி லூஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணாவே போதும். வேறு எதுவுமே அதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
இப்போ வந்து ஒரு ஸ்லீவனுடைய லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 இன்ச் இருக்குது. அதனுடைய சுற்றளவு பார்த்திங்கன்னா 12 இன்ச் இருக்குது. இப்போ இதுதான் வந்து நமக்கு ஒரு ஸ்லீவனுடைய 2 மெஷர்மெண்ட்டு தான் நம்ம வச்சுருப்போம். இந்த மெஷர்மெண்ட் வச்சு தான் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுவோம். அப்போ ஸ்லீவ் எதை வச்சு பேஸ் பண்ணுவோம்னா ஆர்ம் ஹோல் ரவுண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டு பாடியில் என்ன ஆர்ம் ஹோல் ரவுண்ட் நம்ம வச்சுருக்கோமோ அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டு வர மாதிரி அதையும் இதையும் நம்ம மேட்ச் பண்ணி தான் ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணுவோம். இப்போ பாடியில் வந்து 16 இன்ச்சு வந்து ஆர்ம் ஹோல் வருது. அப்போது நம்ம 8 இன்ச்சு வர மாதிரி நம்ம இதை வந்து மார்க் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லீவுக்கு நம்ம லென்த் எவ்வளோ, ஸ்லீவனுடைய நீளம் எவ்வளோ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த 7 இன்ச் அப்படிங்கிறது, அதாவது இந்த 7 இன்ச் அப்படிங்கிறது நம்ம ரெடியான அளவு. போடும்போது நமக்கு 7 இன்ச் இருக்கணும். அப்போ அது மடிக்கிறதுக்காக அந்த சீம் அலவன்ஸுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம கிளாத் விடணும். அப்போது ஒரு ஃபோல்டிங்க்காக இங்கே வந்துட்டு ஒரு 1.5 இன்ச்சு விடுறோம். இதுவே லைனிங்காக இருந்தால் 1/2 இன்ச்சு அல்லது 1 இன்ச்சு எப்படி வேணாலும் நம்ம விட்டுக்கலாம். 1.5 இன்ச்சு அப்படிங்கும்போது நார்மலாக அப்படியே ஃபோல்டு பண்ணணும் அப்படின்னா 1.5 இன்ச்சு கண்டிப்பாக வேணும். இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா 1/2 இன்ச்சு வந்து நமக்கு ஷோல்டர்கிட்ட இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது பாடிக்கும் ஸ்லீவும் ஜாயின் பண்ணுற இடத்துல சீம் அலவன்ஸ் வந்து நமக்கு 1/2 இன்ச்சு வேணும். அப்போ இது ரெண்டுமே நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம விடுற அளவு. இது ஃபோல்டிங்காகவும் இது சீமுக்காக தையலுக்காகவும், சீம் அப்படின்னாவே தையல் தான், தையலுக்காக விடுற அளவு. அப்போது இதில் இருந்து இங்கே ஒரு அளவு நமக்கு வேணும். அதாவது அண்டர் ஆர்முக்கும் மேலே இருக்க உடம்புக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து நம்ம உடம்பு அப்படின்னா இப்போது இங்கேருந்து இப்படி தான் நமக்கு வந்து அண்டர் ஆர்ம் இருக்கும். அப்போ வந்து இங்கே இருந்து இந்த அளவுக்கும் இங்கேருந்து நம்ம எடுக்கிற லென்த்துக்கும் இங்கேருந்து இங்கே நம்ம எடுக்கிற லென்த்துக்கும் பார்த்திங்கன்னா வித்தியாசம் வரும். அந்த வித்தியாசம் 3 இன்ச்சு 2.5 இன்ச்சு அந்த மாதிரி வரும். ஏன்னா இந்த ஷோல்டர் அவுட்டரில் போச்சுன்னா இது கம்மியாக வரும். இல்லாட்டினா நார்மலாக இங்கேருந்து இந்த அளவுக்கும் இங்கே அண்டர் ஆர்முக்கும் நமக்கு வந்து அளவு வித்தியாசம் வரும். அந்த அண்டர் ஆர்ம் அளவு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு பாடிக்கு வந்து நம்ம ஒவ்வொரு அளவு வந்து மெயின்டைன் பண்ணுவோம். அதாவது 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு 4 இன்ச்சு இந்த அளவுக்கு நம்ம வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதுக்கு பெருசாலாம் கால்குலேஷன் போட்டோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நார்மலாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3.5 இன்ச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா இங்கே வந்து 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்காக போயிடும். அப்போ இங்கே வந்து இந்த அடிக்கை அளவு 3. இந்த அண்டர் ஆர்முக்காக நம்ம விடுற இங்கேருந்து இந்த அண்டர் ஆர்முக்காக நம்ம விடுற அளவு தான் இங்கே வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா அடிக்கையினுடைய நீளம். இது வந்து மேல் கையினுடைய நீளம் வந்து 7 இன்ச்சு. அப்போ இங்கேருந்து இங்கே வந்து 3 இன்ச்சு, அதாவது 3.5 இன்ச்சாக வைக்கிறோம். அப்போ தான் வந்து இங்கே ஒரு 1/2 இன்ச்சு நமக்கு போயிடும். இந்த இடத்துல ஒரு லைன் போடுறோம், இங்கே இது ஒரு லைன் போடுறோம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டோட்டலாக இது ஒரு ஃபோல்டிங் பீஸு தான். கை பொறுத்த வரைக்கும் மேலே வந்து மடிப்பு பகுதி தான் எடுக்கணும், ஓப்பன் பகுதி எடுத்துடக்கூடாது. அதனால் இது வந்து ஃபோல்டிங் சைடு. அதே மாதிரி மேக்ஸிமம் கை பார்த்தீங்க அப்படின்னா நீட்டமாக வரணும், வீவிங் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரணும். அதாவது செல்வெஜ் வந்து இப்படி நேராக வர மாதிரி தான் நம்ம வைக்கணும். குறுக்க வர மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா கை வந்து நம்ம போடும்போது ஸ்ட்ரிங்க் ஆகும் போதாக இருக்கட்டும், கொஞ்சம் நேரம் போட்டிருக்கும் போதாக இருக்கட்டும், என்ன ஆகும்னா அப்படியே டைட்டாக பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்போ வந்து அது என்ன ஆகும் அப்படின்னா அது எக்ஸ்பெண்ட் ஆகிறது வந்து கம்மி. அதே மாதிரி நம்ம நீல வாக்கில் போட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ரீயாக இருக்கும், போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே நம்ம நீல வாக்கில் போட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதுதான் ஸ்டிச்சிங்குடைய ப்ரொசீஜர். ஆனால் இப்போ சுடிதார் மெட்டீரியல் ஆகட்டும், இல்லை சுடிதாருக்கு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறதாகட்டும், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குறுக்கில் எடுக்கிற மாதிரி தான் வரும். அப்படியே குறுக்கில் எடுக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் லூஸ் இருந்தால் தான் நம்ம போடும்போது அது கரெக்டாக வரும். ஆனால் நீல வாக்கில் சுருங்குற துணியினுடைய அளவும் குறுக்கு வாக்கில் சுருங்குற துணியினுடைய அளவும் பார்த்திங்கன்னா நிறையாவே வித்தியாசம் வரும். நீல வாக்கில் போடுறது கம்மியாக தான் சுருங்கும், குறுக்கு வாக்கில் போடும்போது ரொம்ப மேலே போன மாதிரி இருக்கும். அதனால் அதுலேயும் வித்தியாசங்கள் இருக்குது. அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் நம்ம ஒரு சுடிதாருக்கு ஒரு ஒன் சைடு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் ஒரு சைடு வந்து குறுக்காகவும் நம்ம கிளாத் போட்டு தைச்சோம்னா அது நீங்கள் தண்ணியில் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லென்த்தாக இருக்கிறது கம்மியாக தான் நமக்கு அந்த ஸ்ரிங்கேஜ் தெரியும். ஏன்னா அது வந்து சுற்றளவில் சுருங்கும். குறுக்கு வாக்கில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக சுருங்கின மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மேலே போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான இந்த சுருங்கிறதுக்கு தண்ணியில் போடுறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் வருது. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் மெட்டீரியலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை.
ஆனால் நீல வாக்கில் போட்டு தைச்சாதான் நீட்டாக வரும், ஃபிட்டிங் வரும் அப்படிங்கிறத பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் ஸ்லீவுக்கெல்லாம் கம்பல்சரி முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரைட் போடுங்க. சப்போஸ் முடியலைன்னா மட்டும்தான் நம்ம கிராஸ் போடணும். கிராஸ் போட்டும் போதுமே நீங்கள் கொஞ்சம் லூஸ் கொடுத்து தான் ஆகணும். அதே மாதிரி பூ டிசைன்ஸ் எல்லாம் வந்துருச்சு, லைன் ஸ்ட்ரைப் லைன் வருது, இதெல்லாம் வந்து குறுக்கில் போட்டால் நல்லா இருக்காது, ஸ்ட்ரைட்டில் தான் போடணும் அப்படின்னா அது செகண்டரி தான். ஃபஸ்ட்டு வந்து நீலவாக்கில் போடுறது, டிசைனுக்கு பேஸ் பண்ணி நம்ம போடும்போது அது குறுக்கு வாக்கில் போட்டால் தப்பு இல்லை. ஆனால் அது கொஞ்சம் அந்த ஃபிட்டிங்கில் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும், அது ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு இப்போ லென்த்து மார்க் பண்ணியாச்சு, ஃபோல்டிங் மார்க் பண்ணியாச்சு, அடிக்கையினுடைய அளவு மார்க் பண்ணியாச்சு. இந்த 3.5 அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே அளவா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வருது. 3.5 அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் ஒரு 36 சைஸு வரைக்கும் 3.5 இன்ச்சு ஓகே தான். அதுக்கு மேலே 38 40 எல்லாம் போகுதுன்னா 3.25 4 4.25 இப்படி போகும். ஏன்னா இந்த கையுடைய அளவு அதிகமாகும் போது இந்த அளவும் நமக்கு அதிகமாகணும். இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த 3.5 கூட நம்ம குறைச்சிக்கலாம். ஏன்னா நீங்கள் அது 1-2 ஸ்லீவ் கட் பண்ணும்போது நீங்களாக மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஏன்னா இந்த அளவே பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்துருச்சுன்னா ஷோல்டர் கீழே ஃபால் ஆகும். ஏன்னா அடிக்கை வந்து துணியை இழுக்கும் போது மேல் கை வந்து இறங்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த இடம் வந்து நம்மளுடைய ஆமுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நமக்கு கிளாத் விடணும். அப்படி விட்டால் மட்டும்தான் நமக்கு கை அசைக்கும் போது ஷோல்டர் வந்து கீழே இறங்காமல் இருக்கும். அதனால் மேக்ஸிமம் இந்த அளவு நீங்கள் அதிகமாக கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன இது வருதோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குறைச்சிக்கலாம். ஆனால் இந்த இடம் ரொம்ப விட்டுட்டோம்னாலும் இந்த இடத்துல வந்து சுருக்கம் வர மாதிரி இருக்கும். அதனால் மேக்ஸிமம் 3.5 இன்ச்சு வைங்க. அதுக்கு மேலே அளவு கூட நீங்கள் சேர்த்து வச்சுட்டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவு மேக்ஸிமம் கரெக்டாக வரும். இப்போ இதில் வந்து 16 அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆம்ஹோல்னுடைய சுற்றளவு. இதே அளவு தான் நம்ம பாடிக்கும் நம்ம வச்சுருப்போம். இங்கே 1/2 இன்ச்சு விட்டுட்டு இங்கே நம்ம பாடியில் மெஷர் பண்ணும்போது 8 இன்ச்சு வருதா, 7.25 இன்ச்சு வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறது முக்கியம். இங்கே 7.25 வச்சுருந்தா இங்கேருந்து டேப்பை கிராஸ் பண்ணி இங்கே 7.25 நீங்கள் மார்க் பண்ணுங்கள். இல்லை 8 வச்சுருந்தா 8 மார்க் பண்ணுங்கள். ஆம்ஹோலுக்கும் நான் நிறையா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஆம்ஹோல் பாடியோடு ஒட்டி தான் வரணுமே ஒழிய ஸ்லீவ் பக்கம் போயிடக்கூடாது. அப்படி ஸ்லீவ் பக்கம் போகிறதுக்கு காரணம் நீங்கள் குறைச்சி ஆம்ஹோல் வச்சிங்க அப்படின்னாலும் இந்த ஆம்ஹோல் உயரத்தை கம்மி பண்ணினீங்கனாலும் கை பக்கம் போயிடும். அப்போ என்ன ஆகும்னா கை அசைக்கும் போது ஷோல்டர் ஃபால் வரும். அதனால் அதையும் நல்லா அந்த ஆம்ஹோல் வந்து கரெக்டான லூஸ் கொடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இதிலேருந்து இது 7.25 நான் வச்சுருக்கேன். இப்போ இது வந்து கிராஸ் தான் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து வச்சுருக்கேன். இந்த இடத்துல கையினுடைய சுற்றளவு அப்படின்னா 12 பாதி 6 இன்ச்சு. அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு இந்த இடத்துல 1.5 இன்ச்சு வைக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம இதுதான் நமக்கு கையினுடைய அமைப்பு. இது எல்லாமே நீங்கள் போட்டுருவீங்க, எல்லாமே ஓகே. இந்த இடத்துல அந்த கர்வ் கொடுக்கறது மட்டும் எப்படின்னு தெரியல, இதுக்கு என்ன அளவு வச்சு நம்ம வைக்கணும்னு தெரியல அப்படின்னு நிறையா பேருக்கு வந்து இது ஒரு டவுட்டு. நான் நிறையா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். இது வந்து இந்த லைன் வந்து ஸ்ட்ரைட் லைன். இப்போ இதில் வந்து நீங்கள் மிட் பாயிண்டை வச்சுக்கோங்க. இதிலிருந்து இதில் ஒரு மிட் பாயிண்ட் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சும் இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கேருந்து வராது கரெக்டாக இந்த 1/2 இன்ச்சில் கொண்டு வந்து இதில் விட்டுருங்க. இங்கே உள்கை வந்து இதிலேருந்து 1/2 இன்ச்சை கொண்டு போய் இதில் விட்டுருங்க. இது வந்து நான் எதுக்காக ஒரு அளவு கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்து அப்ராக்சிமேட்டாக கொடுக்குற அளவு தான். அதுக்காக இந்த ஆம்ஹோலுக்கு இது செட் ஆகுது அப்படின்னா இதை விட பெரிய ஆம்ஹோலுக்கு இது செட் ஆகுமா அப்படின்னா அதுவும் டவுட் தான். ஏன்னா நீங்கள் ஆம்ஹோலினுடைய இந்த ஷேப்பை வந்து வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவு இப்படி இந்த ஷேப்பு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ஸ்லீவ் ஃபினிஷிங் வருமே ஒழிய ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் மெஷர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகும்னா இப்படி கொடை மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது தூக்கிட்டு இருக்கும். ஏன்னா அது கரெக்டான அந்த டீப் அந்த ஷேப்பு வெட்டலைன்னா. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் ஆம்ஹோல் அப்படின்னாவே இந்த ஷேப்பு வந்து நல்லா வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பின்கை, இது வந்து முன்கை. எல்லாருக்கும் நம்ம இப்போ இதில் நம்ம அதில் ப்ளவுஸில் இந்த இடத்துல போடும்போது இங்கே எவ்வளோ அளவு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுவும் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். பர்டிகுலராக இந்த அளவு தான் வைக்கணுன்ட்டு நம்ம ஒரு அளவை சொல்லவே முடியாது. அதே மாதிரி தான் இந்த கர்வ் வரைகிறதும் நம்ம வந்துட்டு கரெக்டாக இந்த அளவு தான் நீங்கள் வரையணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு, சதைப்பிடிப்பாக இருக்கிறவங்களுக்கு இந்த டீப் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சா போதும்.
லீனாக இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா ஃபேன்சியாக லூஸ் கொடுத்து ஒரு ஸ்லீவ் வைக்கிறாங்க அப்படின்னா இது கொஞ்சம் அதிகமாகவும் நம்ம வெட்டுறோம். அது ஒவ்வொன்றும் ஸ்லீவை பொறுத்து தான் நம்ம வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ணுவோம். இப்போது ஒரு ஸ்லீவ் அப்படின்னா இந்த இடத்துல இந்த பாயிண்ட் ரெண்டும் கொஞ்சம் தூரம் ஒரே அளவாக வரணும், இல்லாட்டினா இந்த இடத்துல லூஸ் வரும். இந்த ஆம்ஹோல் வந்து கரெக்டாக வெட்டல அப்படின்னா இந்த பக்கம் முன் பக்கம் லூஸ் வரும். இந்த இடத்துல கரெக்டான டீப் ஆம்ஹோலுக்கு கரெக்டான ஷேப் கொடுக்கலன்னா முன் பக்கம் லூஸ் வரும். இது எல்லாமே தான். அதே மாதிரி இங்கேயும் நிறையா கிளாத் விட்டுட்டிங்கன்னா இங்கேயும் லூஸ் வரும். இதுதான் வந்து ஒரு ஸ்லீவுக்கு நம்ம பாடியோட அட்டாச் பண்ணும்போது லூஸ் வர்றதுக்கான காரணங்கள். ஒன்று வந்து பேக் வந்து ரொம்ப அதிகப்படுத்தி வெட்டுறோம், அதனால் பின்னாடி ஆம்ஹோல் லூஸ் வரும். அதே மாதிரி முன்னாடி வந்து கரெக்டான இதில் வெட்டல, அதாவது ஃப்ரண்ட்டில் நம்ம வெட்டியிருக்க டீப்புக்கும் ஸ்லீவில் நம்ம வெட்டியிருக்க டீப்புக்கும் ஈக்குவல் இல்லை அப்படின்னாலும் இந்த பக்கம் லூஸ் வரும். அதே மாதிரி டீப் ஆம்ஹோலுக்கு இந்த இடத்துல ஷேப் கொடுக்கல அப்படின்னாலும் இந்த இடம் லூஸ் வரும். இந்த இடம் வந்து ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இது ரெண்டும் கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் ஒரே அளவாக இருந்தால் மட்டும்தான் பின்னாடி வந்து அந்த கிச்சத்துக்கிட்ட இருக்கிற லூஸ் வந்து நம்ம கரெக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி லூஸ் வர்றதுக்கான காரணங்கள் வந்து இது. அதே மாதிரி நம்ம லென்த்தாக ஸ்லீவ் வைக்கும்போது எல்லாருக்கும் வந்து இப்படியே ஒரே மாதிரி ஸ்லீவ் இருக்குன்னு சொல்ல முடியாது. சிலருக்கு இந்த இடத்துல பள்ளம் வரும், அப்போவும் இந்த இடத்துல லூஸ் வரும். அப்போ அந்த இடத்துல எந்த இடத்துல அவங்களுக்கு இதாகுதோ அந்த இடத்துல லைட்டாக ஒரு தையல் போடணும். இந்த மாதிரி ஒரு ஸ்லீவில் வந்து நிறைய லூஸ் ஆகிறதுக்கோ அல்லது நமக்கு ஃபிட்டிங் வராமல் போகிறதுக்கோ நிறைய காரணங்கள் வந்து இருக்குது. நம்ம ப்ளவுஸு தைக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா சின்ன சின்ன நுணுக்கங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு அளவெடுத்து தைச்ச உடனே அவங்களுக்கு ஃபிட் ஆகுது அப்படின்னா அது அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக இருக்குது. ஒரு ப்ளவுஸுக்கு வந்து கரெக்டாக ஒரு அளவெடுத்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுற அந்த ப்ரொசீஜர் வந்து அவங்க பாடிக்கு கரெக்டாக செட் ஆகுது. அவங்க ஏஜெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன பொண்ணுங்களாக இருப்பாங்க. அதுவே கொஞ்சம் ஏஜாக கூட கூட சதைப்பிடிப்பு அதிகமாக, செஸ்ட்டு வந்து சேகிங் ஆக, நமக்கு பேக்கில் சதைப்பிடிப்பு அதிகமாக, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு ஒரு 40க்கு மேலெல்லாம் போனோம் அப்படின்னா இந்த ஆம் கிட்டையும் இந்த பேக்கு இந்த ஆம்ஹோல் கிட்ட மட்டும்தான் சதைப்பிடிப்பு அதிகமாகும். அப்போ அவங்களுக்கு ஆம்ஹோல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வைக்கிற அளவே நம்ம வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக செட் ஆகாது. அதனால் அந்த அளவுகளை வந்து நம்ம அப்பப்போ பார்த்து செக் பண்ணிக்கணும். ஒரு 3 மந்த்ஸுக்கு ஒருக்க அவங்கக்கிட்ட வந்து நம்ம மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம மாற்றிக்கணும். ஏன்னா ஒரே மெஷர்மெண்ட்ஸ்லேயே வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து அது ஃபிட் ஆகும்னு சொல்ல முடியாது. எல்லாருமே ஆரம்பத்தில் நல்லா இருந்தது, இப்போ போக போக இப்படி ஆகுது அப்படின்னா அது நம்ம பாடியோடைய கண்டிஷன் தான் காரணம். அதனால் நம்ம அப்பப்போ நம்ம ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி அளவு எடுத்து அப்பப்போ தைச்சிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ட்ரெஸ் போடுறதுலையே நம்ம வந்து அந்த கரெக்டான ஒரு ஃபிட்டிங் வந்து நம்ம கொடுக்க முடியும். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு ஸ்லீவ்னால் என்ன, அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், எப்படி கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம தைக்கும்போது இங்கே எவ்வளோ கிளாத், இங்கே விடுற கிளாத்துமே பார்த்திங்கன்னா அந்த 1.5 இன்ச் அப்படிங்கிறதே அதிகம்தான். ஏன்னா உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா மொத்தமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறதுனா லூஸாக இருக்கும், பிரித்து விடணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து அதிகமாக விடுறோம். அப்போ அது கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். அதை விட அதிகமாக விட்டோம் அப்படின்னா கிச்சமெல்லாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும், குத்த ஆரம்பிக்கும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஏன்னா உள்ளே நிறைய துணி சுருட்டி வச்ச மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்லீவ் வந்து நீங்கள் இதில் என்னென்ன சேஞ்சஸ் நான் பண்ணியிருக்கேனோ அந்த மாதிரி போட்டு இதில் என்னென்ன மிஸ்டேக் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக நான் இந்த வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்போ இதை பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய கரெக்ஷன்ஸை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.